குட் மார்னிங் டு ஆல். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சரி, லாஸ்ட் கிளாஸில் எது வரைக்கும் பார்த்துருக்கோம்? டிகிரி ஆஃப் ஓகே, அது டிகிரி பார்த்தாச்சா? அதுக்கப்புறம் அடுத்த டைட்டில் எழுதிக்கோங்க, கால்குலேஷன் ஆஃப் sigma and pi and sigma pi. அடுத்து வந்து calculation of sigma pi and sigma by pi ratio. Sigma by pi ratio. இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும், கார்பனுக்கு ஜெனரலாக எத்தனை பாண்ட் இருக்கணும்? எப்பவுமே 4 பாண்ட் இருக்கணும், கரெக்டா? அந்த 4 பாண்டுமே என்ன டைப் பண்ண பாண்ட்? கோவலன்ட் பாண்ட். 4மே என்ன டைப் பண்ண பாண்ட்? கோவலன்ட். சரி, நைட்ரஜனுக்கு எத்தனை பாண்ட் இருக்கணும்? 3 பாண்ட் இருந்தால் கண்டிப்பாக ஒரு லோன் பேர் இருக்கும், கரெக்டா? ஆமாம் தானே? 3 பாண்ட் இருந்தால் என்ன இருக்கும்? ஒரு லோன் பேர் இருக்கும். சப்போஸ் நைட்ரஜனில் 4 பாண்ட் இருந்தால் நைட்ரஜன் மேலே என்ன சார்ஜ் இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ். அதாவது குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பாஸ்பரஸ்க்கு எத்தனை பாண்டு பாசிபிள்? பாஸ்பரஸ்க்கு 3 பாண்டு பாசிபிள், பாஸ்பரஸ்க்கு 4 பாண்டு பாசிபிள். அப்போ பாஸ்பரஸ்க்கு மேலே என்ன சார்ஜ் இருக்கும்? பாசிட்டிவ். பாஸ்பரஸ்க்கு 5 பாண்டும் பாசிபிள். அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு 2 பாண்டு பாசிபிள். அப்போ 2 பாண்டு எத்தனை லோன் பேர் இருக்கும்? அதான் வாட்டர். ஆக்சிஜனில் 2 பாண்ட் இருந்தால் எத்தனை லோன் பேர் இருக்கும்? 2 லோன் பேர் இருக்குன்னு பார்த்தோம். சப்போஸ் ஆக்சிஜனில் 3 பாண்ட் இருந்தால் ஒரு லோன் பேர் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு பார்த்தோம். ஒரு லோன் பேர் ப்ளஸ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஆக்சிஜன் மேலே இப்படி இருக்கும். ஆக்சிஜனில் 4 பாண்ட் பாசிபிள், அந்த ஒரு காம்பவுண்ட் மட்டும் பார்த்தோம், கரெக்டா? இது சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக. பட் இதுக்கும் அது தெரியலனா கூட இதை ஆன்சர் பண்ணலாம், சரிங்களா? முதல்ல சிக்மா அப்படிங்கிறது இப்போ ஒரு கார்பன் இருக்குது அப்படின்னா அந்த கார்பனுக்கு வேலன்ஸ் எத்தனை இருக்கணும்? 4 இருக்கணும். கண்டிப்பாக ஒவ்வொரு கார்பனுக்குமே 4 பாண்ட் வந்து இருக்கணும். இப்போ இது எல்லாமே என்ன பாண்டு? கோவலன்ட் பாண்ட் அண்ட் சிக்மா பாண்ட். எல்லாமே என்ன பாண்டு? சிக்மா பாண்ட். அதாவது sp3 ஹைபிரிடைசேஷன் பார்த்தோம். 4 சிக்மா பாண்ட் இருந்தால் அது sp3. அதே மாதிரி 3 சிக்மா ப்ளஸ் 1 பை பாண்ட், அது என்னது? sp2. 2 சிக்மா 2 பை, அதுக்கு பேர் என்னது? sp அப்படிங்கிறது பார்ப்போம், கரெக்டா? சரி, இன்னொரு காம்பவுண்ட் எழுதுறா, கார்பன் ஹைட்ரஜன். அதே மாதிரி இங்கே கார்பனில் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். இது எல்லாமே என்ன பாண்டு? சிக்மா பாண்ட். எல்லாமே என்ன பாண்ட்? சிக்மா பாண்ட். அடுத்தது கார்பன் டபுள் பாண்ட், கார்பன் ஹைட்ரஜன் 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 அண்ட் ஹைட்ரஜன். இது sp3 கார்பனா? ஏன்னா கார்பனை சுற்றி இருக்கக்கூடிய 4 பாண்டுமே என்ன பாண்டு? சிக்மா பாண்ட். ஸோ இதில் கார்பன் sp3 கார்பன். இதுவும் என்ன கார்பன்? sp3 கார்பன். சரி, இந்த கார்பன் sp2. ஏன்னா இந்த பை பாண்ட், இந்த டபுள் பாண்டில் ஒரு சிக்மா பாண்ட் இருக்கும், அதே மாதிரி ஒரு பை பாண்ட் இருக்கும். அப்போ டோட்டலாக இந்த கார்பனில் ஒரு சிக்மா 2 சிக்மா 3 சிக்மா 1 பை. 3 சிக்மா 1 பையனா அந்த என்ன கார்பன்? அது sp2. அப்போ இதுவும் sp2, இதுவும் என்னது? sp2. புரிஞ்சுதா? சரி, அடுத்தது சி ட்ரிபிள் பாண்ட் சி. இதில் ஒரு ஹைட்ரஜன், இதில் ஒரு ஹைட்ரஜன். இப்போ இந்த மாதிரி 3 பாண்ட் இருந்தால் ஒரு சிக்மா 2 பை, ஒரு சிக்மா 2 பை. அப்போ இந்த கார்பனில் இது ஒரு சிக்மா, இது ஒரு சிக்மா 2 பை. 2 சிக்மா 2 பை என்ன ஹைபிரிடைசேஷன்? sp. அப்போ இதுவும் என்னது? sp. அப்போ எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருந்தால் அது சிக்மா பாண்டு மட்டும் தான் இருக்குன்னு அர்த்தம். பை பாண்ட் இருந்தால் அதில் ஒரு சிக்மா 1 பை. ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் ஒரு சிக்மா 2 பை இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? அதுதான் இந்த கால்குலேஷனில் தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா, கால்குலேஷனாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பென்சின் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பென்சினை இப்படி தான் கொடுப்பாங்க. ஆனால் எப்படி எழுதணும்? நம்ம எழுதும்போது பென்சினில் இந்த மாதிரி ரிங் இருந்தால் டபுள் பாண்ட் வந்து ஆல்டர்னேட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இருந்தால் தான் இந்த மாதிரி உள்ள நம்ம ரிங் எழுதணும். இதுக்கு பேர் தான் ரெசனன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த யூனிட்ல இது இருக்குது. ரெசனன்ஸ்னா என்ன?
காஞ்சுகேஷன் என்ன, டீலோக்கலைசேஷன் என்ன, அரோமேட்டிசிட்டினா என்ன, இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன, ஹைப்பர் காஞ்சுகேஷன் என்ன, மீசோமரிக் எஃபெக்ட்னா என்ன அப்படிங்கிறது அடுத்த டாபிக்ல நம்ம பார்ப்போம். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பென்சீனை எழுதலாம். கரெக்டா? அப்போ டபுள் பாண்டோ சிங்கிள் பாண்டோ ஆல்டர்னேட்டிவா இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் இது பேர் பென்சீனா, இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? நாப்தலின். இதுக்கு என்ன பேரு? நாப்தலின். நாப்தலின் கற்பூரம் நீ பார்த்துருக்கியா? அதனுடைய ஒரு கேட்டகரி அது. இதுவும் என்னன்னா டைரக்டா சாலிடா இருக்கிறது வேப்பரா மாறும். இதெல்லாம் எதுக்கு? இந்த சப்ளிமேஷன் படிச்சிருக்கியா? சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் என்னது? த சாலிட் டைரக்ட்லி கன்வெர்டட் இன்டு த வேப்பர். ஒரு சாலிடா இருக்கக்கூடியது டைரக்டா லிக்விடா மாறாம என்னவோ மாறிடும். இப்போ கற்பூரம் நீ 10 வருஷம் என்ன லிக்விடா மாறுதா? டைரக்டா என்னவோ மாறிடுது, வேப்பரா மாறிடுது அல்லது கேஸஸ் ஸ்டேட்டா மாறிடுது. அதுக்கு பேர் தான் சப்ளிமேஷன். பதங்க மாதிரி நீ தமிழ் படிச்சிருப்பேன். சொல்ல புரியுதா? இதுக்கு பேர் நாப்தலின், இதுக்கு பேர் பென்சீன். இது ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சது. கரெக்ட் தானே? இது எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாமான்னு பாருங்க. முதல்ல இப்படி எழுதியாச்சு. நீ எங்க வேணாலும் டபுள் பாண்ட் எழுதலாம். டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள். கரெக்டா? இந்த மாதிரி ரிங்கு கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆல்டர்னேட்டிவா டபுள் பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் இந்த மாதிரி ரெசனன்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம். அதை மென்ஷன் பண்றது. இதுக்கு பேர் நாப்தலின். சப்போஸ் இப்படி கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் ஆந்த்ரசின். இதுக்கு பேர் என்னது? ஆந்த்ரசின். சொல்றது புரிஞ்சுதா? இது எப்படி எழுதலாம்? கொஸ்டின்ல இப்படி தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி டபுள் பாண்ட் கொடுத்தாலே உங்களுக்கு ஈஸி. நீங்க எப்படி கொடுத்தாலே பட் இது மாதிரி தான் எழுதிக்கணும் முதல்ல. கரெக்டா? நீங்க எங்க வேணாலும் எழுதலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், டபுள் பாண்ட். கரெக்டா? இந்த மாதிரி ஆல்ரெடி எங்க வேணாலும் எழுதிக்கலாம். சரி இப்படி தான் எழுதணுமா அப்படிலாம் இல்லை. நீ இங்கே டபுள் பாண்ட் ஆரம்பிச்சு டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் அப்படி கூட இல்லை. சரி, ஆனால் ஆல்டர்னேட்டிவா டபுள் பாண்ட் வந்து. இப்போ ஒவ்வொரு கார்பனுக்குமே எத்தனை பாண்ட் இருக்கணும்? கண்டிப்பா ஒவ்வொரு கார்பனுக்கும் 4 பாண்ட் இருக்கணும். அப்படி 4 பாண்ட் இல்லை அப்படின்னா அது என்ன இருக்குன்னு அர்த்தம்? அதுல ஒரு ஹைட்ரஜனோ 2 ஹைட்ரஜனோ இருக்குன்னு அர்த்தம். இப்போ கார்பனுக்கு 2. இப்போ இந்த கார்பன் இருக்கா? இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. இப்போ இங்க ஒரு கார்பன் இருக்கு. இந்த கார்பன்ல இது ஒரு பாண்டு, 2 பாண்டு, இது ஒரு பாண்டு. டோட்டல் எத்தனை பாண்டு தான் இருக்கு? ஒவ்வொரு கார்பனுக்கும் ஒவ்வொரு கார்பனுக்கும் ஒரு கார்பனா இல்லையா? கரெக்டா? ஒரு கார்பனுக்கு எத்தனை பாண்ட் இருக்கணும்? 4 பாண்ட். இப்போ இந்த கார்பனை கவுண்ட் பண்ணி பாருங்க. இது ஒரு பாண்டா, இது ஒரு பாண்டா, அதே மாதிரி இது ஒரு பாண்ட். டோட்டல் எத்தனை பாண்டு தான் இருக்கு? 3 தான் இருக்கு. அப்ப ஆல்ரெடி என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஒரு ஹைட்ரஜன் வந்து இருக்குன்னு அர்த்தம். அப்ப எத்தனை பாண்ட் கம்மியா இருக்கோ அத்தனை ஹைட்ரஜன் இப்படி இப்படி எழுதல இல்லையா? CH3, CH2, CH3 எழுதுறேன். கரெக்டா? இப்படி இப்படி எழுதலாமா எழுதக்கூடாதா? நேற்று பார்த்தோமா இல்லையா? அப்படின்னா இந்த இடத்துல கார்பன் இருக்கு, இந்த இடத்துல கார்பன் இருக்கு, இந்த இடத்துல கார்பன் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ரெடி என்ன இருக்குன்னு அர்த்தம்? 2 ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். கார்பனுக்கு எத்தனை பாண்டு கம்மியா இருக்கோ அத்தனை ஹைட்ரஜன் அதுல இருக்குன்னு அர்த்தம். அதை வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா கார்பனுக்கு எப்பவுமே எத்தனை பாண்டு தான்? ஆல்வேஸ் 4 பாண்ட், ஆல்வேஸ் 4 பாண்ட். அப்ப இதுல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கும்? அப்பதானே சிக்மா பாண்ட் இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்ப இதுல ஒரு ஹைட்ரஜன் இருக்குமா? இப்ப கார்பனுக்கு வேலன்ஸ் 4 ஆயிடுச்சா பாரு. அதே மாதிரி இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்குமா? செக் பண்ணி பாரு. ஏதாவது டவுட் வந்து எங்கிட்ட கேளு. இப்படி எழுதலாமா எழுதக்கூடாதா? இப்ப கார்பனுக்கு எல்லா கார்பனுக்கும் வேலன்ஸ் எத்தனை ஆயிடுச்சு? 4 ஆயிடுச்சா? சரி, இந்த கார்பனுக்கு எழுதலாமா? ஆனா இந்த கார்பனுக்கு எழுதக்கூடாது. ஏன்? ஆல்ரெடி 1, 2, 3, 4 ஆயிடுச்சு. அந்த இடத்துக்கு திரும்ப ஹைட்ரஜன் எழுதக்கூடாது. இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்குமா? எழுதுறது கரெக்டானு பாரு. உனக்கு ஏதாவது புரியலன்னா கேளு. கரெக்டா? இங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. கரெக்டா? இப்போ எல்லா பாண்டும் இந்த மாதிரி எழுதுனா தான் அதில் எத்தனை சிக்மா எத்தனை பை இருக்குன்னு சொல்லணும். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? எத்தனை சிக்மா இருக்கு, எத்தனை பை இருக்கு, அதனுடைய ரேஷியோ கேட்குறாங்க. இப்போ ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது முதல்ல ஒவ்வொன்றும் கிளியராக கவனிக்கணும். இப்போ இந்த மாதிரி டபுள் பாண்ட் எடுத்தால் என்ன அர்த்தம்? அதில் ஒரு சிக்மா ஒரு பை இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம நார்மலாக பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக எத்தனை பை பாண்ட் இருக்கு. இது சிக்மான்னு வச்சா இது பையா? இது சிக்மான்னு வச்சு இது என்னது? பை. பை பார்த்தீங்கன்னா தெரியாது. டபுள் பாண்ட் எடுத்தாலும் எத்தனை பை பாண்ட் இருக்கு? 3 பை பாண்ட் இருக்கா? இருக்கா இல்லையா? அப்போ இதில் நம்பர் ஆஃப் சிக்மா அண்டு நம்பர் ஆஃப் பை பாண்ட் சிக்மா பை பை. இப்போ பை பாண்டை கண்டுபிடிச்சிட்டேன். எத்தனை பை பாண்ட் இருக்கு? 3 பை பாண்ட். இப்போ சிக்மா கண்டுபிடிக்கலாமா? நல்ல கவனி. நான் அப்படி ட்ராப் பண்ணிட்டா வர புரியுதான்னு பாரு. 1, 2, 3, 4, 5, 6. கரெக்டா? 7, 8, 9, 10, 11 and 12.
கரெக்டு தானே? டோட்டல் எத்தனை பாண்ட் இருக்கு? 12 சிக்மா பாண்ட். கரெக்டா? அப்போ ரேஷியோ என்னது? கரெக்டா? சரி, இப்போ நீ சொல்ல பார்க்கலாம். பார்த்ததுமே தெரியும் எத்தனை பை பாண்ட்? 3 + 2 5 பை பாண்ட். கரெக்டா? சரி, இப்போ சிக்மா சொல்ல பார்க்கலாம். ஒன்று கவுண்ட் பண்ணிட்டே விட்டுருணும். நல்லா பாருங்க. இப்போ சப்போஸ் இங்கிருந்து நீ கவுண்ட் பண்ணதா இருந்தால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அதுக்கப்புறம் இதை கவுண்ட் பண்ணணும். 12 13 14 15 16 17 18 19. கரெக்டா? எத்தனை இருக்கு? 19 இருக்கா? அப்போ 19 டிவைடட் பை 5. கரெக்டா? அடுத்தது 3 + 2 5 5 + 2 7. கரெக்டா? எத்தனை பை பாண்ட்? 7 பை பாண்ட். சரி, சிக்மா பாண்ட் 26 இருக்கா? என்ன கவுண்ட் பண்ணி பார்த்துக்க. 1 2 3 4 5 and 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. ரைட்டா? ஸோ 26/7. ரைட்டா? ஸோ இதில் எது வேணாலும் கேட்கலாம். ஒன்று சிக்மா கேட்கலாம், இல்லைன்னா பை கேட்கலாம், இல்லைன்னா சிக்மா பை பை கேட்கலாம். கரெக்டா? சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஓஹெச்னு கொடுத்தாங்கன்னா இப்படி தான் எழுதணும். கரெக்டா? இப்படி கொடுப்பாங்க, நீ உடனே இது மறந்துடக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் ஒரு சிக்மா பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். சொல்றது புரியுதா? இப்படி எழுதலாம். உள்ள இப்படி ரிங்கு கொடுப்பாங்க, ரிங்கு கொடுத்தா என்ன பண்ணணும்? இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி எழுதணும். இது பேர் ஃபீனாலா? இது பேர் என்னது? ஃபீனால். கரெக்டு தானே? சப்போஸ் இப்படி கொடுத்தாங்கன்னா நான் முதல்ல எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன், நீ கால் கட்டி ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்படி NH2 கொடுத்தாங்கன்னா இது பேர் அனிலீனா? இது பேர் என்னது? அனிலீன். ஆல்ரெடி படிச்சிருப்ப, பின்னாடி நம்ம படிப்பு திருப்போம். இதுக்கு பேர் அனிலீன். இந்த உள்ள இருக்கக்கூடிய ரிங்குக்கு பேர் எப்படி எழுதலாமா? இந்த NH2 எழுதலாம். எப்படி எழுதலாம்? தனித்தனி பிரித்து எழுதலாமா? 2 ஹைட்ரஜன். ஏன்னா ஒரு ஹைட்ரஜனுக்கு எத்தனை பாண்டு தான்? 2 பாண்டு தான். இப்படி எழுதலாமா? இதில் எத்தனை சிக்மா இருக்குது, எத்தனை பை இருக்குது? முதல்ல கண்டுபிடிக்கலாமா? ரிங்கில் 6 சிக்மா இருக்கா? 6. இது ஒரு 7. இந்த பாண்டு ப்ளஸ் இது ஒன்று என்னது? 8. எத்தனை பை பாண்டு இருக்குது? 3. அப்போ ரேஷியோ வந்து 8/3. நீ மற்றது நீ கண்டுபிடிச்சிக்கலாம். 8 சிக்மா 3 பை. சரிங்க. ரிங்கில் 6 சிக்மா, இது ஒரு 7 8 9. ஸோ 9 3 9/3. சொல்றது புரிஞ்சுதா? சரி, இப்போ சிஎன் கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்? இப்போ கார்பனுக்கு ஆல்ரெடி ஒரு பாண்டு முடிஞ்சிச்சு. ரிமைனிங் எத்தனை பாண்டு இருக்குன்னு அர்த்தம்? இதுக்கு பேர் சைனைடா? சி ட்ரிபிள் பாண்ட் என்ன இருக்குன்னு அர்த்தம். கரெக்டு தானே? இப்படி தான் எழுதணும். சிஎன் கொடுத்தா நீ சிஎன் ஒரு பாண்டு தான் இருக்குன்னு எழுதக்கூடாது. ஏன்னா கார்பனுக்கு எத்தனை பாண்டு இருக்கணும்? 4 பாண்டு இருக்கணும். அப்படின்னா சி ட்ரிபிள் பாண்ட் என்னன்னு தான் இருக்குன்னு அர்த்தம். இங்கே இப்படி எழுதலாமா? கரெக்டா இல்லையா? சரி, சி டபுள் பாண்ட் சி, சிஎன் 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 இப்படி கொடுப்பாங்க. கரெக்டா? இப்போ இதில் கேட்டாங்கடா, நீ இப்படியே டைரெக்டாக எழுதக்கூடாது. இந்த கார்பனுக்கு எத்தனை வேலன்ஸ் முதல்ல எழுதணும்? ஒவ்வொரு கார்பனுக்கும் 4 வேலன்ஸ். ஆல்ரெடி ஒரு பாண்டு முடிஞ்சிருச்சா? ரிமைனிங் எத்தனை பாண்டு இருக்கும்? 3. அப்போ இந்த நைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் இப்படி இருக்குன்னு அர்த்தம். உனக்கு கொடுக்குறதுக்கு அப்படி தான் கொடுப்பாங்க. ஆனால் நீ தான் கம்ப்ளீட்டாக பிரித்து எழுதணும். அதே மாதிரி இந்த சி ட்ரிபிள் பாண்ட் என்னன்னு இருக்கும். கரெக்டா? இங்கே எப்படி இருக்கும்? சி ட்ரிபிள் பாண்ட் என்னன்னு இருக்கும். கரெக்டா? இங்கே சி ட்ரிபிள் பாண்ட் என்னன்னு இருக்கும். ஒரு ட்ரிபிள் பாண்டில் எத்தனை சிக்மா இருக்குது, எத்தனை பை இருக்கும்? ஒரு சிக்மா 2 பை. ஒரு சிக்மா 2 பை. அப்போ இதில் ஒரு சிக்மா 2 பை. கரெக்டா? இதில் ஒரு சிக்மா 2 பை. இதில் ஒரு சிக்மா 2 பை. இதுலேயும் ஒரு சிக்மா 2 பை. கரெக்டா? அப்போ இது ஒரு சிக்மாவா? இது ஒரு சிக்மாவா? இது ஒரு சிக்மா ஒரு பை. கரெக்டு தானே? ஃப்ரீட்ஸ்க்காக எழுதுறேன். இதுவும் சிக்மா, இதுவும் சிக்மா. இப்போ ஆன்சர் புரியுதா? அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எழுதும். சொல்றது புரியுதா? இதுதான் இதனுடைய கால்குலேஷன். இதுக்கு ஒரு அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதுக்கு நீ எழுதலாம். கரெக்டா? அந்த சிஎன் எப்படி எழுதணும்? சி ட்ரிபிள் பாண்ட் என், சி ட்ரிபிள் பாண்ட் என். ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்குன்னா அதில் ஒரு சிக்மா 2 பை இருக்குன்னு. ஒரு டபுள் பாண்ட் இருக்குன்னா ஒரு சிக்மா ஒரு பை இருக்குன்னு.
சொல்கிறது புரியுதா? இந்த மாதிரி கால்குலேஷன் கேட்பாங்க. சரிங்களா? இதுக்கு ஏதாவது ஆன்சர் சொல்லி பார்க்கலாம். CHO இது ஒரு ஆல்டிகைட் குரூப்பா? கரெக்டாக. கார்பனுக்கு எத்தனை பாண்ட் இருக்கணும்? 4 பாண்டா? இப்போ இதில் ஒரு பாண்ட் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் எத்தனை பாண்ட் இருக்கும்? 3 பாண்ட் இருக்கும். அதில் ஆக்சிஜனுக்கு 2 பாண்ட் இருக்கணுமா? ஹைட்ரஜனுக்கு 1 பாண்ட். இப்படி பிரித்து எழுதணும். சொல்கிறது புரிஞ்சுதா? சப்போஸ் கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுத்தாங்கன்னா COH இப்படி தான் கொடுப்பாங்க. பட் பிரித்து எழுதணும். எப்படி எழுதணும்? C டபுள் பாண்ட் OHன்னு இப்படி பிரித்து எழுதணும். நீ சேர்த்து எழுதுனா அதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்மாவை நீ மறந்துடுவேன். அப்போ ஒரு சிக்மா குறைஞ்சா கூட ஆன்சர் வந்து நேரம் வராங்க. சொல்லப்படி இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சுட்டு உள்ளே இருக்கக்கூடிய ரிங்குக்கு பதிலாக இப்படி போட்டு எழுதணும். உள்ளே இருக்கக்கூடிய ரிங்குக்கு பதிலாக இந்த மாதிரி. சரிங்களா? இது என்ன கால்குலேஷன்? சிக்மா அண்டு பை அண்டு சிக்மா பை பை ரேஷியோக்கான கால்குலேஷன். சொல்கிறது புரியுதா? இதான் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. எத்தனை சிக்மா இருக்குது, எத்தனை பை இருக்குது அப்படின்னா கார்பனுக்கு எப்பவுமே எத்தனை பாண்ட் இருக்கணும்? 4 பாண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியணும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். சரி, உனக்கு வீடியோ வேணும் அனுப்புகிறேன், அதை பாரு, பொறுமையாக பாரு. இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட் கூட கேட்டால் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இது தெரியணும் முதல்ல. அதுக்காக தான் நம்ம பேசிக்கெல்லாம் நடத்துறது. இது தெரியல அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எந்த டாப்பிக்குமே தெரியாமல் போயிடும். ஒரு சில பேருக்கு இது ஆல்ரெடி படித்ததுனால தெரிஞ்சிருக்கும். ஆனால் எத்தனை சிக்மா இருக்குது, எத்தனை பை இருக்குது, சிக்மா பை பையுடைய ரேஷியோலாம் கேட்பாங்க. சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஆப்ஷன் இப்படிலாம் கொடுப்பாங்க. நீ உடனே சிஎன்னா இங்கே 1 2 3 4 பாண்டு தான் இருக்குது அப்படின்னு 4 எழுதக்கூடாது. ஏன்னா இந்த கார்பனுக்கு எத்தனை பாண்ட் இருக்கணும்? 4 பாண்ட் இருக்கணும். ஆல்ரெடி ஒரு பாண்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ரிமைனிங் 3 இருக்குது. அது 3 C ட்ரிபிள் பாண்டாக என்ன இருக்குன்னு அர்த்தம். அதுதான் சைனைட் அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் டக்குன்னு பார்த்தோன்னே 4 சிக்மான்னு போடுவாங்க. அதெல்லாம் ராங். சொல்லப்படுது எத்தனை சிக்மா எத்தனை பையன் கேட்டால் கம்ப்ளீட்டாக பிரித்து எழுதணும். அப்படி பிரித்து எழுதுனா தான் உனக்கு என்ன தெரியும்? அதில் எத்தனை சிக்மா இருக்குது, பை இருக்குன்னு தெரியும். சொல்கிறது புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சுதா? அவருக்கு